ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். கொஸ்டின் ஃப்ரம் சுபா பாஸ்கர். திருநாமம் சொல்வதால் மட்டும் மோட்சம் கிடைக்குமா? இல்லையென்றால் பிறகு ஏன் சொல்ல வேண்டும்? முன்னர் அவனது நாமம் கேட்டாள், பேத்தும் அப்பெற்றியனுக்கே பிச்சியானாள், தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே. இதுதான் தேவாரம். முதல்ல கடவுளுடைய பேரை கேட்டாலாம். முன்னர் அவனது நாமம் கேட்டாள், பேத்தும் அப்பெற்றியனுக்கே, அவனுக்கு பிச்சியானாள், பைத்தியக்காரி. அவன் மேலே காதல் வந்துச்சு. பிச்சின்னா பைத்தியம்ன்ற மாதிரி, கடவுள் மேலே காதல் பைத்தியம். தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே. அப்போது கடவுளுடைய பாதத்தில் அது கொண்டு போய் சேர்த்துருச்சு அப்படின்னு அர்த்தம். அதனால் ஃபர்ஸ்ட் there was the word was with the Lord, and Lord, it was the Lord himself in Bible lore. இப்போ அந்த திருநாமம் என்பது ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை கடவுளோடு இருந்தது, அதுவே கடவுள் தான் அப்படின்னு அர்த்தம். தட் வாஸ் இட் செல்ஃப் த லார்டுங்கிற மாதிரி. அதனால் பேராயிரம் பரவி வானோரும் ஏத்தும் பெம்மான். சாஸ்திரநாமம்னுவாங்க. பேர் ஆயிரம்னாக்கா 1000 பேர். வானூர்களும் கடவுளை அந்த ஏற்றுறாங்களாம். அப்போ ஓசை ஒலியெல்லாம் ஆனாய் நீயே. உலகத்தில் இருக்கக்கூடிய ஒலி ஓசை எல்லாமே கடவுள் தாங்கிற மாதிரி. அதே நேரத்தில் இன்னொன்று சொல்கிறாங்க, ஏதவன் பேர் ஏதவன் ஊர் யார் உற்றார் யார் அயலார். அவனுக்கு பேர் ஏது, ஊர் ஏது, வேண்டியவங்க யார், வேண்டாதவங்க யார். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றுதல் அது. அவனுக்கு தேவையும் இல்லை, தேவையில்லாத நிலையும் இல்லை. அந்த பாதங்களை யார் பற்றி கொண்டார்களோ அவர்களுக்கு மனக்கவலையை மாற்ற முடியும், இல்லைன்னா கஷ்டம் அப்படின்றாங்க. இப்போ பற்றி நின்ற பாவங்கள் பாற்ற வேண்டில், நம்மை பிடித்திருக்கக்கூடிய பாவங்களெல்லாம் நம்மளை விட்டு போனோம்னா, அரஹரா என்றே அறற்றான் இல்லை, அரோஹரா அரோஹரான்னு சொல்லி கவுடைய பேரை சொல்லிக்கிட்டே இரு. அப்போ நீ பண்ண பாவமெல்லாம் போய்டும்னு அர்த்தம். அதனால் இது ஒரு பெரிய சப்ஜெக்டு. பட் எவ்ரி திங் இஸ் நேம். அந்த நேம்ன்றது என்ன? நாம். நேம் இஸ் ஈக்குவல் டு நாம். ஹிந்தியில் தெர நாம் கியா ஹை அப்படின்வாங்க. நேம் இஸ் ஈக்குவல் டு நாம். அந்த நாம் இல்லையா, அது என்னன்னாக்கா நாமம். நாமம் நாமம்னா என்ன? நம்முடைய நெத்தியில் நம்ம போட்டுக்கிறோம் இல்லையா, அதுக்கும் நாமம் தான் பேர். இப்படி போட்டுக்கிறோம், யூ இல்லை கொஞ்சம் மாதிரி வி மாதிரியெல்லாம் போட்டுக்கிறாங்க. ஸோ அந்த நாமம் அப்படியே வருது. இதெல்லாம் நாமம் ஏன்னா அது கடவுளுடைய வடிவம். இப்போ ஓம்ங்கிறீங்க, அதில் ஏயுஎம்னா இல்லை நடுவில் என்ன வருது? யூ வருது. அந்த யூ தான் கடவுள். அதுதான் ப்ரொடெக்டிவ் எனர்ஜி இன் திஸ் வேர்ல்ட். ஏ அப்படின்னா என்ன? ஆ. எல்லா லாங்குவேஜ்லேயும் அதான் வரும், ஹிந்தியில், தெலுங்கில், தமிழில், கன்னடத்துலலாம். ஸோ தட் இஸ் பிரம்மம். யூ இஸ் விஷ்ணு சக்தி, தட் இஸ் ப்ரொடெக்ஷன். அண்ட் நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் அழிக்கணும். அழிக்கிறதுக்கு என்ன பேர்? அப்படின்வாங்க. அதனால் அது எம். அதனால் எல்லாமே நம்ம பெரியவங்க ரொம்ப அறிவாளிகள் தான், நமக்கு புரியாமல் போகலாம். ஆனால் எல்லாம் பிரமாதமாக சொல்லி வச்சுருக்காங்க. அவங்க சொன்னதை நம்ம கேட்டால் போகிறோம். மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம். பெரியவங்க சொன்னால் அது அமிர்தத்துக்கு இணையானது அப்படின்னு அர்த்தம். பராசர பட்டர் பற்றி கூறவும். நிறைய பராசரர்கள் இருக்காங்க. நீங்கள் பட்டர்ன்றதுனால திருச்சியில் ஸ்ரீரங்கத்தில் இந்த வரை பற்றி கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனா மகாபாரத காலம் வந்தபோது அதில் ஒரு பராசரர் இருந்தார். அவர் பட்டர் கிடையாது. அவர் வேதவியாசர், சுகபிரம்ம ரிஷி, பராசரர் அந்த நிலைகளில் இருந்தவங்கெல்லாம். நீங்கள் கேட்குற பராசர பட்டர் என்பவர் வைஷ்ணவ சித்தாந்தத்தில் ஒரு பெரிய குருக்கள். ராமானுஜர் மாதிரி, வேதாந்த தேசிகர் மாதிரி, நம்மாழ்வார் மாதிரி ஒரு பெரிய நிலையில் இருந்தார். ஆனால் அவர் 12 ஆழ்வார்களில் வரல. பின்னால் வந்த குருமார்கள், ஆழ்வார்களுக்கு பின்னால் வந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு வழி குறவர்கள்னு பேர். குறவர்கள் என்ன? குருமார்கள். குற அப்படின்னா குருன்னு அர்த்தம். அதுலேருந்து தான் குருன்ற வார்த்தை வந்துச்சு. ஸோ ஆழ்வார்களுடைய வழிக்குறவர்கள், அவர்கள் வழியில் வந்த குருமார்கள். அதில் பராசரப்பட்டர் இருக்கார். அவர் ஸ்ரீரங்கத்திலிருந்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டிருந்தார். தனக்கு பின்னால் அவர் ராமானுஜரை நியமிக்கணும். அதுக்குள்ளே அவர் இறந்துடுறார். ராமானுஜர் அங்கே போகும்போது அவருடைய கை இப்படி இருக்குது, மடக்கிட்டு இறந்துருக்கார். இவர் சொல்கிறார், இதுக்கு பாஷ்யம்னா என்ன? நோட்ஸ் எழுதுறது. அதுதான் 3 விரலுன்னு அவர் சொல்ல இறந்து போனவருடைய கை விரல் இப்படி 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 போச்சான்.
அதனால் ராமானுஜர் இங்கேருந்து காஷ்மீருக்கு போய் அங்கே இருந்த லைப்ரரி பண்டாரம்னு பேர், அதிலிருந்து எடுத்து அதெல்லாம் உரை எழுதுறதுக்காக வரார். ராமானுஜர் கூட ஒரு ஆள் இருக்கான், அவன் பேர் கூரத்தாழ்வான். அவங்க என்ன சொல்கிறாங்க, இது ரெஃபரன்ஸ் லைப்ரரி தான், நீங்கள் எடுத்துன்னு போக முடியாது இந்த ஓலையெல்லாம் ஏறாங்க, பிடிங்கி வச்சுக்கிறாங்க. அப்போ பராசர பட்டன் சொல்கிறான், அவருடைய இது கூரத்தாழ்வான், நான் சொல்கிறான், சாமி கவலைப்படாதீங்க, எனக்கு வந்து ஃபோட்டோகிராஃபிக் மெமரி, நான் ஒரு தடவை பார்த்துட்டு அப்படியே மைண்டில் வந்துடும். உலகத்தில் 2 விஷயம் ரொம்ப கஷ்டம். ஒன்று வந்து ஃபோட்டோஜெனிக் ஃபேஸ், மூஞ்சி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஃபோட்டோவில் நல்லா வரணும், ஃபோட்டோஜெனிக் ஃபேஸ். இன்னொன்று ஃபோட்டோகிராஃபிக் மெமரி, அது பார்த்தாக்கா அப்படியே மைண்டில் வந்துடணும். ஸோ அந்த அந்த ஃபோட்டோகிராஃபிக் மெமரி எனக்கு இருக்குது, அதனால் நான் அதெல்லாம் பார்த்துட்டேன், ஸ்கேன் பண்ணிட்டேன் மைண்டில், நீங்கள் வாங்கினேன் அவன் சொல்ல தான் இவர் அதுக்கெல்லாம் விளக்க உரைகள் கோனார் நோட்ஸ் எல்லாம் எழுதினார் ராமானுஜர். அதனால் வைஷ்ணவ சித்தாந்தத்தில் அவங்களுக்கு இந்த நாலெட்ஜ் அசிமிலேஷனுங்கிறது ஒரு பெரிய ஒரு பாத்து, அதாவது இந்த விஷயங்களை ஆழ தோய்ந்து கற்றுக்கொள்வது என்பது வைஷ்ணவ சித்தாந்தத்தில் ஒரு இம்பார்ட்டன்ஸ். அதனால் எந்த ஒரு ஆளாக இருந்தாலும் அவங்க வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வருவாங்க, அந்த பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடி படிச்சுக்கிட்டு வருவாங்க. இப்போ இருக்கிற மாதிரி இங்கிலீஷ் எஜுகேஷன் மெக்கால் எஜுகேஷன் கிடையாது இல்லையா, அந்த காலத்துலாம் குருகுல வாசம். ஸோ குருக்கிட்ட இருந்து முறையாக எல்லாத்தையும் கற்றுக்குவாங்க. அண்ட் அப்பப்போ குருவே வந்து அதுக்கெல்லாம் அப்ரைசல் பண்ணிடுவார். இப்படி தான் அந்த காலத்தில் இருந்த படிப்பெல்லாம் இருந்தது. இந்த கூரத்தாழ்வான் இருக்கான் இல்லையா, அவன் காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் கூரம் அப்படிங்கிற ஊர் ஒன்று இருக்குது. காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் வரதராஜ கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஊர் கூரம்னு இருக்குது, அந்த ஊரில் இருந்தான். பெரிய கோடீஸ்வரன். ராமானுஜருடைய சித்தங்களால் ஈர்க்கப்பட்டு அவன் என்ன பண்ணுறான், பொண்டாட்டியும் கூப்பிட்டுன்னு வா நம்ம எல்லாத்தையும் வீடு வாசலாம் விட்டுட்டு ராமானுஜர்கிட்ட போயிடணுன்னு கிளம்புறான். கிளம்பி போகிற போது அவனுடைய ஒய்ஃபு இப்படி பார்த்துக்கினே வர்றான். ஏன்னா காட்டு வழி, அந்த காலத்தில் ரோடாக இருந்துச்சு. எதுக்கு இப்படி பார்த்துன்னு வர்றேன், நம்ம தான் எல்லாத்தையும் விட்டு வந்துனேன். இல்லைங்க, என்ன இருந்தாலும் நீங்கள் ஒரு பெரிய பணக்காரர், செல்வ சீமான், அதனால் நீங்கள் சாப்பிட்றதுக்காக ஒரே ஒரு தங்கத்தட்டு கொண்டாந்து இருக்கிறேங்கன்னாலாம். இன்னுமா உனக்கு தங்கத்துக்கும் இதுக்கும் வித்தியாசம் தூக்கி போடுதுன்னாரான். ஸோ அதை தூக்கி போட்டாரான். இது ஹையஸ்ட் லெவல். ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார், மண்ணு பொண்ணு ரெண்டுத்தையும் ஈக்குவலாக பார்க்கக்கூடிய ஒரு மனோஸ்திதி இருக்குது. அந்த நிலைகளை கூரத்தாழ்வான் அடைந்திருந்தான். ஸோ ராமானுஜரை கிருமிகண்ட சோழன்னு ஒருத்தன் தான். நீங்கள் தசாவதாரம் சினிமா பார்த்தீங்க இல்லையா, அதில் யானை மேலே உட்காந்துட்டு அந்த ஆக்டர் நெப்போலியன் வந்து கமல்ஹாசனை இது கட்டி கடலில் போடுவான், எல்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா. அசீன் பக்கத்தில் என்ன அழுதுக்குன்னு இருப்பா, அதெல்லாம் தான். அந்த காட்சியெல்லாம் நிஜமாகவே நடந்தது தான். ஸோ அப்போ இந்த கூரத்தாழ்வான் என்ன சொல்கிறான் ராமானுஜர்கிட்ட, நீங்கள் சாளுக்கியர்கள் ஆளுகிற கர்நாடகாவுக்கு போயிடுங்க அப்படின்னு. ஸோ அவன் கர்நாடகாவில் அப்போ ஒய்சாளர்கள் இருந்தாங்க. இன்றைக்கும் திருநாராயணபுரம்னு இருக்காங்க, மேல்கோட்டை அப்படின்வாங்க கர்நாடகாவில், அங்கே ஓட்டார் ராமானுஜர். ஸோ கூரத்தாழ்வான் ராமானுஜருடைய கஷாய வஸ்திரம், சன்னியாசி வஸ்திரத்தை போட்டுட்டு போன உடனே ராஜா கண்டுபிடிச்சிடுறான், இவன் வந்து ராமானுஜர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வந்து என்ன பண்ணுவான்னா, நீ வைணவத்தை ஒத்துக்கலைன்னா நெருப்பு ஈட்டி வச்சு உன் கண்ணை கூழாக்குவான். அதை எடுத்துன்னு வரபோது உன்னை பார்த்த கண்ணு எனக்கு எதுக்குடான்னு சொல்லி இவரே அதை வாங்கி பிடிங்கின்னு கூழாகி போயிடுறாரு. அவ்வளோ உயர்ந்த நிலையில் இருந்தவர் அவர். பின்னால் ராமானுஜர் தமிழ்நாட்டுக்கு வராரு, சாளுக்கிய தேசத்திலிருந்து. அவர் சொல்கிறாரு, என்னால் தானே அவனுக்கு கண்ணு போச்சு, அதனால் நீ காஞ்சிபுரம் போய் வரதராஜ சுவாமிகிட்ட ப்ரே பண்ணு, நானும் வந்து உனக்காக ப்ரே பண்ணுறேன், அப்போ உனக்கு கண்ணு வரதராஜர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறார். இவர் காஞ்சிபுரத்துக்கு வர்றார். காஞ்சிபுரத்துக்கு வந்து வரதராஜர் சந்நிதியில் இருக்கிற போது வரதராஜர் இவருக்கு தரிசனம் கொடுக்குறாரு, கண்ணு கொடுக்குறாரு. இப்போ இவர் சொல்கிறார், நான் பெற்ற பேர் நல்லூரானும் பெற வேண்டுவனேங்கிறார். எனக்கு கிடைச்ச உன்னுடைய தரிசனம், இந்த பாக்கியம் எனக்கு கண்ணு போகிறதுக்கு காரணமாக இருந்தாம்பார் ராஜா நல்லூரான், அவனுக்கும் கிடைக்கணும்னு. பெருமாள் தலையில் அடிச்சுக்கிறார், என்ன லூசாடா, உன் கண்ணு போனதுக்கே அவன் தான் காரணம், ஏன் அவனுக்கு கண்ணு வரணும்னு சொல்லி என்கிட்ட கேட்டுருக்கேன்ட்டு. அவனாலே என் கண்ணு போனதுனால தானே நான் உருப்பட்டு ஒன்று தரிசனம் தான் எனக்கு கிடைச்சது, இல்லைன்னா நான் ஏதோ கோயிலில் மணி அடித்து வேதம் ஓதி போயிருப்பேன்ல அப்படின்றாராம். அந்த அளவுக்கு உயர்ந்தவர்கள் இருந்தார்கள். நிறைய பேர் இந்த மாதிரி இருந்திருக்காங்க. காஞ்சிபுரம் என்பது பிருத்திவி, பிருத்திவினா என்ன, மண். ஆகாசம் என்பது சிதம்பரம், காலசி என்பது காற்று, மண்ணுன்றது காஞ்சிபுரம்,
நீருன்றது திருவானைக்காயல், நெருப்புன்றது திருவண்ணாமலை. ஸோ பஞ்சபூதங்கள், 5 எலமெண்ட்ஸ். அதில் காஞ்சிபுரம் தான் மண்ணுக்கு சம்மந்தப்பட்டது. அதனால் இவருக்கு கண்ணு போனால் நம்ம உடம்பு இருக்குது, இந்த உடம்புல இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் எதுலேருந்து செய்கிறாங்க? மண்ணிலேருந்து தான் செய்கிறாங்க. ஸோ அதனால் மண் இருக்கிற ஊருக்கு போனால் தான் கண்ணு வரும். என்ன குழப்பறேன்றியா? சுந்தரமூர்த்தி நாயனார் தன் காதலிக்கு கொடுத்த சத்தியத்தை மீறிடுறார். 21 விட்டு தாண்ட மாட்டேன்னு சொல்லிட்டு மீறிடுறாரு. அப்போ அவர் கண்ணு போயிடுது. தடுமாறி திருமுல்லை வாயில் கோயிலுக்கு போய் நீ உயிரா அப்படின்னு, இருகாயா அப்படின்னு உள்ளேருந்து நக்கலா சாமி சொல்கிறேன், நான் யா முழுவதும் நீ போவீருங்கிறார். இவர் இன்னும் கஷ்டப்பட்டு கோவமாக காஞ்சிபுரத்துக்கு போகிறார். அங்கே போய் வருதா இந்த கம்பெனி அம்மானி பாடி யாம் கண் பெற்றவாருன்னு காஞ்சிபுரத்தில் போய் அவருக்கு ஒரு கண் வருது. இப்போ அவருக்கும் கண் வருது, இவருக்கும் கண் வருது. ஏன்னா அது மண். ஸோ மண்ணில் தானே உடம்பு செஞ்சுருக்காங்க, ஸ்பேர் பார்ட்ஸ். அதனால் 2 பேருக்குமே அங்கே கண் வந்தது. நிறைய பேருக்கு நடந்தது. ஜெயதேவன் ஒரு பெரிய மகான், மராட்டாவில் பெரிய ஆள். அவர் தான் கீத கோவிந்தம்னு ஒன்று எழுதினவர். அவரே மகாவிஷ்ணுடைய அம்சம் சொல்கிறவங்களாம் இருக்காங்க. அவருடைய மனைவி பத்மாவதி மகாலட்சுமியுடைய அம்சம் சொல்கிறவங்கலாம் இருக்காங்க. அவர் நிறைய நகைலாம் அந்த காலத்தில் போடுவாங்க. ஸோ காட்டு வழியில் வரபோது திருடங்க என்ன பண்ணுறாங்க, அவருடைய இதை வெட்டி போட்டு அவர் கிணத்துல தூக்கி போட்டு நகையெல்லாம் திடீர்னு போடுறாங்க. அப்போ அந்த நாட்டினுடைய ராஜா அந்த வழியில் வர்றபோது என்னடான்னு கிணத்துக்குள்ளே பார்த்து இவரை தூக்கின்னு போய் வச்சுக்கிறான் அரண்மனையில். இவர் அரண்மனைக்கு வந்த நாள்லேருந்து அந்த நாடு நல்லா ஆகிப்போகுது. அவன் நீங்கள் வந்ததுலேருந்து நல்லா இருக்குது, நீங்கள் தான தர்மம் நிறைய பண்ணுங்கள், உங்களுக்கு எழுந்து போன உறுப்புக்கள் எல்லாம் கடவுள் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு இவர் உட்காந்து தானம் கொடுத்துனே இருக்கார். அப்போ அந்த திருட்டு நாய்களும் வந்து லைனில் நிற்கிது. இவரை பார்த்துடுறாங்க, இவர் அவங்கள பார்த்துறாரு. ராஜா கிட்ட போட்டு கொடுத்துருவாருன்னு நினச்சி நினைக்கிறாங்க. அவங்க வந்தாக்க எல்லாருக்கும் 1 பவுன் கொடுத்தா இவங்களுக்கு 2 பவுன் கொடுக்குறாரு. வாங்கின்னு சும்மா போய் தொலைக்க வேண்டியது தானே. அங்கே போய் அங்கே உட்காந்துக்கிறானே பெரிய திருடன். யார்? இவனே திருடன். இவன் அவரை வந்து அவன் ரொம்ப பெரிய திருடன். நாங்கள் எங்கள் ராஜா கிட்ட அதை போட்டு கொடுத்துருவோன்னு எங்களுக்கு பாரு 2 சவரம் கொடுத்துக்கிறானோ. இதுக்கு மேலே கடவுளுக்கு தாங்கலை, டொபுக்குன்னு பூமி கட்டியில் போட்டானுங்க எல்லோரும். பின்னால் ஜெயதேவர் அவங்களையும் நீ வெளியே கொண்டு வரணும்னு கடவுள்கிட்ட வாங்கி தனக்கு கை கால் கடித்த போது இப்படி நடந்ததுன்னு இன்னொரு வரலாறுலாம் இருக்குது. அதனால் இந்த உலகத்தில் எவ்வளோ மகான்கள், எந்தரோ மகானுபாவலோ அந்தரிக்கு நான் வந்தனம்னு எவ்வளோ மகான்கள், அத்தனை பேருக்கும் என்னுடைய செல்யூட்டேஷன்ஸ்னு அர்த்தம். சம்ரக்ஷனால ஒரு பாட்டு இருக்குது, மண்ணில் இருந்து நாம் இந்த வந்தோன்ட்டு. மண்ணாலே லிங்கம் செய்தால் மண்ணடியில் போகும் முன்னே மண்ணடியைச் சேர்ந்து விடு, இவன் மலரடியை பணிந்து மறுபிறவி ஒழிந்து விடு. மண்ணாலே லிங்கம் வைத்தாள் மாதேவி பூஜை செய்தாள், அந்த மாதேவன் சிவசங்கர் என்பதை அறிந்து விடு. நீ நின்ற இடம் கூட நின்னதில்லை அறிவாயா, நிலையான வாழ்க்கையிலே உயர் பொருளை தெரிவாயா. மூச்சிருக்கும் போதே இந்த முக்தனை அடைந்து விடு, பேச்செல்லாம் இவன் புகழை பேசி இன்பம் அடைந்து விடு. அம்பலமம் சிதம்பரத்தில் ஆடுகின்றான் சிவசங்கர், தந்தேகம் சுழல வைத்து தாரணியை சுழற்றுகின்றான். சிதம்பரம் என்ன ஆகாச கஷேத்திரம். ஸோ இந்த பாட்டு 5 இடங்களிலையும் எந்தெந்த மாதிரி எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷேக்ஸ்பியர் ஒரு வார்த்தை எழுதுவார், ஆல் த எலமெண்ட்ஸ் வேர் ஸோ மிக்ஸ்ட் அப் இன் ஹிம், வென் ஹி வாக்ஸ் நேச்சர் வில் இட் செல்ஃப் ரைஸ் அப் அண்ட் சே ஹியர் கோஸ் எ மேன் அப்படின்னு. அவங்ககிட்ட பஞ்சபூதங்களும் பரவி நிறவி இருக்கின்றன, பாரிடை 5ஆய் பறந்தாய் போற்றி தானே தேவாரம். நடந்து போகிற போது இயற்கையில் இருக்கிற பஞ்சபூதங்களும் எந்திரிச்சின்னா அவனை கும்பிடுவோம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறார். இங்கே ஒரு அகஸ்தியர் நாடின்னு ஒன்று இருந்துச்சு. அகஸ்தியர் சிவசாமி ரொம்ப பழசு. உண்மையுடன் உரைப்பேன் நான் பஞ்சதலத்தில் நீயே ஈசன் வரும். கண்டிடவே அப்பு தீதம் ஆகாயம் ஆற்றல் கருத்துடனே பூமி பிரபஞ்ச தத்துவத்தை உண்மையுடன் பஞ்சதலத்தில் நீயே ஈசன். என்னை பற்றி சொல்கிறார். இந்த 5 ஸ்தலங்கள் இருக்க அந்த 5 இடத்துலையும் சிவனாக உட்காந்துருக்கிறதே நீ தான். உண்மையுடன் உரைப்பேன் யான் பஞ்சதலத்தில் நீயே ஈசன், நீ தான் அங்கே சிவனாக உட்காந்துருக்க.
உந்தனையே முழுமதி நாளில் வலம் வந்தோர் வந்தோரும் குறையகன்று வளமை காண்பார். திருவண்ணாமலைக்கு போய் கிரிபிரதட்சணம் பண்ணுறது ஒன்று, பௌர்ணமிக்கு நீர் இருக்கிற இடத்துல வந்து இங்கே சுற்றிட்டு போனாக்கா அதுவும் ஒன்றே தான். அதே பவர் 2 இடத்துல இருக்குன்னு அர்த்தம். வையகத்தில் உன் இரு கண் ஒளியும் உண்டான மாலவனோடு மருகனாகி உண்மையாக ஆண்டிக்கோலம் பூண்ட சீடா. உண்மையாக ஆண்டிக்கோலம்னா நீ வெளியில் பேண்ட்டு ஷர்ட்டு வாட்செல்லாம் கட்டின்னு ஏமாத்தின்னு இருக்க, உன் உள்ளுக்குள்ளே நீ சாமியாக தான் இருக்க, நீ உள்ளுக்குள்ளே துறவியாக இருக்க. பூண்டிடவே போகரின் நவ ஆலமத்தை பிரபஞ்ச தத்துவத்தை அடக்கி நீயும் உண்மையுடன் சபரிபீட நாயகனும் நீயே. சொல்ல போறார் எந்தெந்த இடத்துல சாமி சபரிபீடத்தை சொல்றீங்க, பழனி சொல்றீங்க, எல்லா இடத்துலையும் உட்காந்துருக்கக்கூடிய அந்த ஜோதி உனக்குள்ளேயே இருக்கு அப்படின்னு அர்த்தம். இது எப்பயோ சொன்னது 96 நீலாங்கரை இருக்கிற போது இதெல்லாம் சொல்லிட்டாங்க. ஸோ உலகத்தில் இது வரைக்கும் ஒரு ராமர், ஒரு கிருஷ்ணர், ஒரு இயேசு, புத்தர், இது மாதிரி ஒவ்வொரு எனர்ஜி வந்திருக்கும். ஆனால் எல்லா எனர்ஜியும் சேர்த்துக்கிட்டு ஒரே தடவை வந்திருக்கிறது இந்த செஞ்சுரியில் தான். அதனால தான் பூரண பிரம்மம்னு சொல்லணும். பூரண பிரம்மம் அப்படி பாடுங்க. சிவசங்கர் பாபாவுக்கு என்ன பேர்? பூரண பிரம்மம்னா இந்த உலகத்தில் இது வரைக்கும் வந்திருக்கிற எல்லா படைப்புகளும் ஒரே சரீரத்துக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். பூரண பிரம்மமடி சிவசங்கர் பூரண பிரம்மமடி வாரணனும் வடிவேலனுமாகி நாரணன் நான் முகன் நாயகன் சிவனேனும் நீரும் நெருப்பும் நிமிலமும் இவன் நீலவானமும் நெளிகாற்றும் இவன் பாரு தோன்றிய பல்லுயிரும் இவன் படைத்த பின்னும் காக்க நீர் வந்தான் இவன் காரண காரிய காயமெடுத்தவன் கண்ணுள் மணியேன நம்மை காப்பவன் தோரணமாய் நம்மை தொடுத்து நகைப்பவன் துரிய நிலை தர விரைந்து அழைப்பவன் பூரண பிரம்மமடி. ஒரு பாட்டு, அதாவது எல்லா டிவைன் எனர்ஜிஸும் ஒரே உடம்புக்குள்ளே இருக்குது, அதுதான் பூரண பிரம்மன்றது. ஸோ பூரண பிரம்மத்தில் இப்போ ஒரு பாயசம் பண்ணுற, பாயசத்தை நீ வந்து சேமியா பாயசம், அரிசி பாயசம், ஜவரிசி பாயசம் சொல்கிறல்ல, அந்த மாதிரி. அப்போது இந்த பூரண பிரம்மத்தில் எது தூக்கலாக இருக்குது அப்படின்றதுக்கு நாராயண பூரண பிரம்மம். பிரம்மம் பூரண பிரம்மம் நாராயண பூரண பிரம்மம் பிரபஞ்சம் பூமி பிரபஞ்சம் யாவுமி உன் பதம் தஞ்சம் சிவசங்கரா சத்குணசாகரா சிவசங்கரா ஹதி கருணாகரா இன் கலி தீர்க்க வந்த கலியுக அவதாரா பிரம்மம் பூரண பிரம்மம் அந்த காலத்து சாங்ஸ் எவ்வளோ நல்ல சாங்ஸ் இதெல்லாம். அந்த காலத்தில் ஒவ்வொன்றுத்துக்கும் இருக்கும். ஒரு 4 மலை பாட்டுன்னு ஒன்றுக்குது. திருப்பதி மலைதனில் இருக்கின்றான் தீனதயாளன் சிவசங்கர் திகம்பரனாய் நடமாடிடுவான் தில்லையிலே எங்கள் சிவசங்கர் பழனி படிதனில் நின்றிருப்பான் சிறுபாலகனாய் எங்கள் சிவசங்கர் சபரிகிரியிலே வீற்றிருப்பான் சாஸ்தாவாய் எங்கள் சிவசங்கர் திருப்பதி மலைதனில் இருக்கின்றான் தீனதயாளன் சிவசங்கர். ஐயப்ப திந்தகத்தோம்னு ஒரு பாட்டு. சங்கர திந்தகத்தோம் சிவசங்கர திந்தகத்தோம் சுவாமி திந்தகத்தோம் ஐயா சாஸ்தா திந்தகத்தோம் சங்கர திந்தகத்தோம் சிவசங்கர திந்தகத்தோம் விநாயகர் திந்தகத்தோம் வேல் முருகா திந்தகத்தோம்
சக்தி திந்தகத்தோம் ஐயா சாஸ்தா திந்தகத்தோம் தோம் சாமி திந்தகத்தோம் ஐயா சந்நிதி திந்தகத்தோம் நெற்றிக்கண் கொண்ட ஈஸ்வரா நெற்றிக்கண் கொண்ட ஈஸ்வரா நீலகண்ட பரமேஸ்வரா நர்த்தன சிதம்பரேஸ்வரா ஹே நடராஜா சிவசங்கரா நெற்றிக்கண் கொண்ட ஈஸ்வரா நீலகண்ட பரமேஸ்வரா அம்பா சிவசங்கரி அம்பா சிவசங்கரே அபயகரியம்பா சிவசங்கரே தென்பால் மதுரை நகர் அன்பாலரசு செய்யும் பெண்பால் மீனாட்சினி எம்பால் இறங்கிடுவாய் அம்பா சிவசங்கரே. வில்லரத்து ராமன் சென்னை வீதி வந்த அற்புதம். இல்லறத்து ஞானி எங்கள் சித்த யோகி அற்புதம் ஈடில்லாத கர்மயோகி தெய்வம் என்னும் தத்துவம். வில்லறத்து ராமன் சென்னை வீதி வந்த அற்புதம் விரித்துரைக்கும் உண்மையாவும் புதிய வேத புத்தகம். பாவமூட்டை சுமந்து படகுகட்கு துறைமுகம் பரிதவிக்கும் யாவருக்கும் தேவை இந்த அறிமுகம். ஜீவனுக்கு தோழனான சித்தநாதன் தரிசனம் சிந்துகின்ற கருணை என்னும் தேனை மாந்தும் அனுபவம். கிருபை நாடி கவிதை பாடும் கீர்த்திமான்கள் உறைவிடம். கிருஷ்ண பக்தர் சைவரோடு வருவதிந்த குருமிடம். 60ஓடு 20க்கும் எங்கள் பாபா அடைக்கலம். அன்னை சக்தி அமனை வெல்ல தந்ததிந்த படைக்கலம். திங்களோடு ஞாயிறுக்கும் ஜோதி தந்த ஈசனே மங்களங்கள் பொங்குதற்கு தந்த ஞான சாகரம். எங்கள் சிவசங்கர் பாபா இன்றும் உள்ள சத்தியம். 7 லோகம் மட்டுமல்ல எங்கும் உள்ள நித்தியம். ஆஸ் ராமா அதே மாதிரி ஆஸ் கிருஷ்ணா ஒரு பாட்டு இருக்கும், நிறைய இருக்கும். கோகுலம் தன்னில் வாழ்ந்த கண்ணன் மன்னடி விந்தானே கோரும் வரங்கள் யாவும் தரவே தேடி வந்தானே. மந்தரமலையை தாங்கி நின்ற மாதவன் இவன் தானே. தன் மந்திர பேச்சில் எங்கள் உள்ளம் மயங்கிடச் செய்தானே. யந்திரமாக சுழன்ற எங்கள் ஏக்கம் தீர்த்தானே. 7 மலையின் மேலே வாழும் வேங்கடனிவன் தானே. தேவரும் மூவரும் கணங்களோடு தினமும் வருகின்றார். இவன் தேவைகள் யாவும் 7 மலையப்பா 7 மலையப்பா எங்கள் ஏக்கம் மலையப்பா அங்கே வாழும் மலையப்பா எம்மை வாழ்த்தும் மலையப்பா. அன்பு மலையப்பா தரும் அருளும் மலையப்பா நீ பண்பில் மலையப்பா உன்மேல் பக்தி மலையப்பா. இன்னொரு பாட்டு கூட திருப்பதி பத்தி இருக்கு. திருப்பதியில் கல்லாக நின்றான் மண்ணடியில் சொல்லாக வந்தான். திருமலையில் உடல் கொண்டு நின்றான். மண்ணடியில் தன்னுயிரை வைத்தான் வைத்தான் திருப்பதியில் கல்லாக நின்றான். வேண்டியதை திருப்பதியில் கேட்டால் விரும்பியதை மண்ணடியில் தருவான். பூஜைதனை திருமலையில் செய்தார். பிரசாதம் மண்ணடியில் தருவான் தருவான். திருப்பதியில் கல்லாக நின்றான். திருப்பதியில் இங்கே ரமணி குருஜின்னு ஒருத்தர் இருந்தார், 9 ராமநாதன் ஸ்ட்ரீட் மாலிங்கபுரம். அந்த ஓல 1984 காளிகாம்பாள் சிவாச்சாரியார் குருஜி சுந்தரராமன்
திருவேற்காடு ராமதாஸ் சாமி, சண்முக சிகாமணி ஐஏஎஸ் எல்லோரும் என்ன கூட்டின்னு போனாங்க. அதில் வருது, அருள் வேங்கடத்துவனே பூரணம் கொண்டு பொருந்திய பாலக நீ ஆகன்னு வரும். திருப்பதியில் என்ன இருக்கோ அது உங்கள்கிட்டயே இருக்குது, பூரணமாக இருக்குது. அங்கே 100 இருந்தால் இங்கே 100 இருக்குது. அருள் வேங்கடத்துவனே பூரணம் கொண்டு பொருந்திய பாலக நீ ஆகி ஒளியாய் வந்து பொலிவாய் நிறைந்து அகிலமெல்லாம் ஆதாரம் கொள்வாய், தெய்வ வடிவமும் கொள்வாய். உலகம் பூராவும் நீ இருப்ப, உனக்குன்னு ஒரு தெய்வ வடிவம் உருவாகும். அதுதான் பூரண பிரம்மம். நம்ம கோயிலில் இருக்கிற பூரண பிரம்மம் எனக்குள்ளே எப்படி ஒரு கிருஷ்ணர் தேரில் உட்காந்துருக்காரு, அவருக்குள்ளே அந்த விஸ்வரூபம் இருக்குது, பசியமே ருத்ரரூபம். அது மாதிரி ஜாலியாக உட்காந்துருக்கிற சிவசங்கர் பாபாவுக்குள்ளே இருக்கிறது நம்முடைய கோயிலில் இருக்கிற பூரண பிரம்மம். வெங்கடாஜலபதி, வராக நரசிம்மர், வராகர் நரசிம்மர், பாதி சிவன் பாதி சக்தி, 10 அவதாரங்களும் ஒரே உடம்புக்குள்ளே. இவ்வளோ பெரிய நிலை இதெல்லாம். ஒரு காலத்தில் அதாவது திருப்பதிக்கு போகிறாங்க இல்லையா, அவங்களாம் திருப்பதி கோயிலில் என்னை பார்த்துருக்காங்க. திருப்பதி பெருமாளை பார்க்கறது திருப்பதிக்கு போவாங்க, அங்கே பெருமாளை பார்த்தாக்கா நான் நின்று இருந்திருப்பேன். அதே மாதிரி என்னை பார்க்கறதுக்கு வராங்க இல்லையா மெட்ராஸில், இங்கே வெங்கடாஜலபதி உட்காந்துருப்பார். இந்த மாதிரி சினிமாவில் காட்டுற மாதிரி மாறி மாறி இதெல்லாம் நிறைய நடந்துச்சு அந்த காலங்களில். திருப்பதி வாசன், என் உயிர் தோழி ஒருவள் பாபாவை பார்க்க வேண்டும் என்று ஜனவரி 1ஆம் தேதி சம்ரக்ஷணா நிகழ்ச்சிக்கு வந்தார். பாபாவிடம் ஆசீர்வாதம் வாங்கி என்னிடம் ஓடி வந்தாள். சங்கரி, இவரை 2 நாள் முன்பு கனவில் கண்டேன் என்று தன் கனவை விவரித்தாள். அவளும் அவள் நாட்டு பெண்ணும் திருப்பதி சென்றார்கள். திருக்கோவிலில் நுழைந்தவுடன் நாமமிட்டு கொண்டு பட்டாச்சாரி ஒருவர், கூட்டம் ஒன்றுமில்லை, உள்ளே செல்லுங்கள் என்றாராம். கர்ப்பகிரகத்தில் நுழைந்தவர்கள் அங்கு சிலைக்கு பதிலாக உயிருடன் ஒருவர் ராஜ உடை தரித்து நிற்பதை பார்த்தார்களாம். 5 நிமிஷத்திற்கு பிறகு உண்டியல் பக்கத்தில் மிகவும் அழகான ஒரு அம்மாள் வைரத்தோடு மூக்குத்தி ஜொலிக்க நின்றிருந்தாளாம். என்னை தெரிகிறதா என்றாளாம். உன் ஊழ்வினையின் பயனை அனுபவித்து விட்டாய், இனி உன் வாழ்வில் நலமே என்று கூறி இவள் வலக்கரம் பிடித்து உள்ளங்கையில் எழுதினாளாம். சங்கரனை கண்ட என் தோழி, நான் திருப்பதி கர்ப்பகிரகத்தில் ராஜ உடை உடுத்தி இந்த சிவசங்கர் பாபாவைத்தான் நேற்று பார்த்தேன் சங்கரி என்று சொன்னார். இன்று இவரை பார்த்தவுடன் நான் திடுக்கிட்டு விட்டேன். ஸ்ரீனிவாசராக பார்த்தது இவரன்றோ என்று எனக்கு புல்லரித்தது. கலியுக வரதனான ஸ்ரீனிவாசன் நம் பாபாவிடம் பூரணமாக குடிகொண்டிருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. திருமணத்திற்கு கிடைத்த 2 லட்சம். என் உயிர் தோழியின் மகளுக்கு நல்ல வெளிநாட்டு வரன் அமைந்து கல்யாணத்திற்கு 2 லட்சம் தேவை. அதுவும் 3 வாரத்திற்குள். ஏனெனில் மாப்பிள்ளை கல்ஃப் போகணும். சிவசங்கர் பாபாவிடம் அழைத்து போனேன். மணப்பெண் கையில் இருந்த ஒயிட் மெட்டல் வெங்கடாஜலபதி மோதிரத்தை கழற்றி அவள் கையில் வைத்து துளசி தீர்த்தம் விட்டு 2 லட்சம் பெருமாள் தந்து விட்டார், திருமணம் நடக்கும் என்றார். என் தோழி நம்பாமல் நாடி படித்தாள். சாக்ஷாத் திருப்பதி வெங்கடாச்சலபதியின் பரம கருணையால் தடங்கள் விலகி திருமணம் நன்கு நடக்கும் என நாடியில் வந்தது. அதே போல எதிர்பாராமல் பல வகையில் பணம் கிடைத்தது. குருவாயூரில் திருமணம் சிறப்பாக நடந்து முடிந்தது. அப்பொழுதுதான் என் தோழி புரிந்து கொண்டாள், சாக்ஷாத் வெங்கடாச்சலபதி சிவசங்கர் பாபாதான் என்று. இந்த மாதிரி நிறைய இருக்குது, புக்கே இருக்குது, 5-6 வால்யூம் இருக்குது. எப்படியெல்லாம் ஜனங்களுக்கு அந்த டிவைன் எக்ஸ்போசர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கடவுள் கொடுத்துக்கிட்டே இருந்தாருங்கிற மாதிரி. ஓகே, அடுத்த கேள்வி. Question from ராஜலக்ஷ்மி வேளச்சேரி. நாம் நம்முடைய மன வருத்தங்களை எப்படி கடப்பது? அப்படி செய்யவில்லை என்றால் இதன் காரணமாக மறுஜென்மம் ஏற்படுமா? நமக்கு ஏற்பட்ட வஞ்சகங்களை எப்படி மறப்பது? இதற்கென்ன வழி? தீதும் நன்றும் பிறர் தர வாரம். நம்மளை யாராவது ஹர்ட் பண்ணுறாங்கன்னா இதுக்கு முன்னாடி நாம் அவங்கள ஹர்ட் பண்ணியிருப்போம். ஸோ இட் கம்ஸ் பேக் டு அஸ். இப்போ நம்ம நல்லவங்களாக இருக்கிறதுனால எனக்கு ஏன் இப்படின்னு சொல்லி நம்ம அப்படி புலம்புறோம். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எல்லாமே ஃபார் எவ்ரி ஆக்ஷன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஆக்ஷன் கான்செப்ட் தான். எதிரதா கொள்வார்க்கு இல்லை அதிர வருவத நோய். யார் ஒருத்தன் ஆன்டிசிபேட் பண்ணி லைஃப்பை பேலன்ஸ் பண்ணுறானோ அவனை பாதிக்க மாதிரியான எந்த விஷயமும் உலகத்தில் வரவே வராது. இட்ஸ் எ டிசப்பாயின்மெண்ட், இஸ் அ நான் ஆன்டிசிபேட்டட் சிச்சுவேஷன்.
நீ வந்து எனக்கு டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சுன்னா நீ ஏன் டிபெண்ட் பண்ணலன்னு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிற, நீ வந்து கற்பனை குதிரை பென்ஸ் கார் வாங்க போகிற, பங்களா கட்ட போகிற, கற்பனை இல்லை நீ கம்பெனி ஆரம்பிக்கிற, அந்த பிஸ்னஸ் ஃபெயில் ஆகும்னு நீ எப்படியாவது கால்குலேட் பண்ணி பார்த்தியா? ஸோ a non-anticipated situation. When you enter into a business, you should see both the things. இப்படி போனால் என்ன ஆகும், அப்படி போனால் என்ன, am I prepared to face the negativity? அப்படி இருந்தால் நீ பிஸ்னஸ்க்கெல்லாம் இறங்கலாம். இல்லைன்னா இறங்கிட்டு அதுக்கப்புறம் புலம்புறத்தில் ஒன்றும் லாபம் கிடையாது. அதனால் உலகத்தில் எல்லாமே ஒரு கண்டினியூவஸ் தான். லைஃப் இஸ் a transfer of energy and neither birth nor death. It is transfer of energy. ஸோ பிறவி தோறும் 7 கடல் கோடி மணலிலும் கோடி பிறப்பு இழி பிறப்பு. 7 கடலில் எவ்வளோ மணல் இருக்கோ அவ்வளோ பிறப்பு இருக்கான். புனரவி ஜனனம் புனரபி மரணம். ஒரு ஆழ்வார் சொல்கிறார், நான் எத்தனை பிறவி எடுத்து எத்தனை தாய்மார்கள்கிட்ட பால் குடிச்சனோ அதெல்லாம் சேர்த்து வச்சா ஒரு சமுத்திரமே ரொம்பிடும் போல் இருக்கேன்னு. ஸோ வி ஆர் நாட் நியூ. நம்மலாம் ஏற்கனவே வந்தவங்க தான் உலகத்தில். வேறு காலத்தில் வேறு மாதிரி வரோம். இந்த ஜென்மத்தில் நீ நல்லவன், இதுக்கு முன் ஜென்மத்தில் நீ என்ன பண்ணேன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? இல்லை, வி டோன்ட் நோ. அவர் பாஸ்ட் வி டோன்ட் நோ. ஒருவேளை நமக்கு நம்முடைய பழைய ஜென்மங்களுடைய நெகட்டிவ் திங்ஸ் எல்லாம் தெரிஞ்சால் நாமளே வந்து ரிக்ரெட் பண்ணுவோம். வில் ஹவ் தட் டைப் ஆஃப் அ செல்ஃப் பிட்டி. நான் இவ்வளோ கேவலமான ஆளா அப்படிங்கிறது உனக்கே தெரிஞ்சிடும். அதனால் காட் நோஸ் எவ்ரி திங் அண்ட் இஸ் த பெஸ்ட் ஜட்ஜ். அவனுக்கு மேலே யாரும் இல்லை. காட் இஸ் த மாஸ்டர், ஒன்லி மாஸ்டர். அண்ட் ஆல் இஸ் பிளான்ஸ் ஆர் மாஸ்டர் பிளான்ஸ். உன் லைஃப்பில் என்னெல்லாம் நடந்துகிட்ருக்கோ அவனோட பிளான். ஸோ தட் இஸ் நத்திங் பியாண்ட் தட். மாஸ்டர் பிளான்னா அது, அதுக்கு மேலே யாரும் ஒன்றும் திங்க் பண்ண முடியாதுன்னு. ஸோ காட் அலோன் எக்ஸிஸ்ட். We are all undergoing different exposures and experiences in different human bodies from time to time. We are neither good people nor we are bad people. We are never punyatmas nor we are papatmas. All are experience. ஒரு சினிமா வருதா, இல்லை பிஎஸ் வீரப்பாவும் இருப்பான், எம்என் நம்பியார் இருப்பான். அவங்க என்ன கட்டுவாங்களா? எம்என் நம்பியார் பெரிய ஐயப்ப குருசாமி. எல்லோரும் அவர் வீட்டில் தான் போய் உட்காந்து மாதிரி திருமுடி கட்டின்னு போவாங்க அந்த காலத்தில். அதனால் அவர் கெட்டவர் இல்லை, நடிப்பு. அது வில்லன்ன்றது அவர் நடிப்பு. ஸோ நெவர் ஜட்ஜ் எ பர்சன். யாரையும் வந்து எதுவும் சொல்லுவாங்க, நெவர் ஜட்ஜ் எ புக் பை இட்ஸ் ரேப்பர் அப்படின்வாங்க. ஒரு ஆளை வெளிப்படையாக பார்த்து என்ன ஆத்மா என்னான்னு உனக்கு என்ன தெரியும்? கொஸ்டின் ஃப்ரம் கோவிந்தன் சார். கிறிஸ்தவம் பாவ மன்னிப்பு என்கிறது, சனாதனம் கங்கையில் குளித்தால் பாவங்கள் போய்விடும் என்கிறது. கர்ம வினையாக மாறும் பாவங்களை கங்கையில் குளிப்பதன் மூலமோ பாவ மன்னிப்பு கேட்பதன் மூலமோ தொலைத்து விட முடியுமா? ஒரு ஆள் செருப்பு அறுந்து போச்சு. கங்கை கரையில் ஒருத்தன் உட்காந்துருந்தான். ரவிதாஸ்ன்னு வச்சுக்கோ அவன் பேர். அவன் அதை தைச்சிக்கினே இருக்கிறான். அப்போது இவன் சொல்கிறான், நீ எல்லாம் லக்கிப்பா, டெய்லி கங்கையில் குளிக்கலாம், நாங்கள்லாம் பாரு ஒரு தடவை தான் எங்கேயோ வெளியூர்லேருந்து வந்து குளிக்கிறோன்னு. அவன் சொல்கிறான், சாமி அதுக்கெல்லாம் எனக்கு நேரமே இல்லை, என் குடும்பத்தை காப்பாற்றணும், அதனால் தொழில் தான் பண்ண முடியும், நான் டெய்லியெல்லாம் கங்கையில் குளிக்கிறது இல்லைன்னு. இவன் சொல்கிறான், மகாபாவியாக இருக்கே, கங்கைக்கு பக்கத்துலேயே இருந்து நீ குளிக்க மாட்டியா அப்படின்றார். என்ன சாமி செய்யறது அப்படின்ட்டு, நான் இப்போ உள்ள கங்கைக்கு வர்றது கஷ்டம் சாமி, இதாங்க இந்த ஏழை தொழிலாளி கொடுத்தான்னு சொல்லிவிட்டு இந்த வளையலை நீங்கள், இதுதான் வளையல் இல்லை, இந்த காணிக்கையை நீங்கள் கங்கையில் போட்டுருங்கன்னு. இவனும் போய் ரவிதாஸ் கொடுத்தான்னு கங்கையில் போட்டான். உடனே டாயின்னு கங்கை தாய் மேலே வந்தாலாம். கொடுத்து 2 தங்க வளையல் கொடுத்து, நான் அவனுக்கு கொடுத்ததா சொல்லி 2 வளையல் அவனுக்கு கொடுனாலாம். இவனுக்கு புத்தி கெட்டு போச்சு. அதனால் இது எதுக்கு அவனுக்கு கொடுக்கணும், அவனுக்கு என்ன தெரியவா போதுன்னு சொல்லிட்டு அப்படியே போட்டான். அதை மார்க்கெட்டில் விற்று அது அப்படியே எக்ஸ்சேஞ்ச் ஆகி ஒரு வளையல் நேராக மகாராணி கிட்டே போயிடுச்சு. மகாராணி எனக்கு 2வது வளையல் வேணும். திருப்பியும் மேலேருந்து ட்ரேஸ் பண்ணி வர்றாங்க, யார்கிட்டேருந்து இது வந்துச்சின்னு சொல்லி. இவங்ககிட்ட வந்து 2வது வளையல் கேட்குறாங்க. அப்படின்னோடனே இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நேராக ரவிதாஸ்கிட்ட போகிறான். நான் தப்பு பண்ணிட்டேன், 2வது வளையல் நீ தான் கங்கை தாய்கிட்ட வாங்கி கொடுக்கணும். சொல்கிறேன், சாமி எனக்கு நேரம்லாம் இல்லை, உனக்காக ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு அந்த தோலெல்லாம் ஊற போடுவாங்கல்ல தண்ணி, அந்த பாத்திரத்துக்குள்ளே கை விட்டுன்ட்டு இவன் ரொம்ப அழுகுறான். இவனுக்கு 2வது வளையல் கொடுத்து தொலைனாக்கா 2வது வளையல் வச்சு. அந்த மாதிரி நீ கங்கையில் குளிக்கிறதுனாலலாம் ஒன்றும் நடக்காது. கங்கை ஆடிலேன் காவிரி ஆடிலேன், நீ கங்கையில் குளிச்சா என்ன இதெல்லாம். மனமடக்க கல்லாருக்கு வாயேன்னு பராபரமே. அன்லெஸ் யூ ஆர் நோபிள் ரியலி இன்டர்னலி,
All these rituals won't take you anywhere. Nahi nahi rachadi dukurunkarre. இந்த வெளி வேஷங்களால் ஆவது இல்லை. இந்த இன்டர்னல் பியூரிட்டின்ற இல்லையா, மனதுக்கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பெற. மனசில் சுத்தமாக இருக்கான் இல்லையா, அதுதான் எல்லா தர்மத்தை விட பெரிய தர்மம். ஒரு சைல்டு லைக் இன்னசென்ஸ், ஒரு குழந்தைக்கு ஏதாவது தெரியுமா, அந்த மாதிரி நீ ஆயிடணும். மனதுக்கண் மாசு இளனாதல் அனைத்தரன் ஆகுல நீர பெற. அப்போ மனசில் மாசில் அமையணும். புறந்தூய்மை நீரால் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். வெளியில் நீ அழுக்காக்குறேன்னு போய் தண்ணியில் குடித்தா சரியாக போடும். ஆனால் இன்டர்னல் பியூரிட்டி எப்படி வரும்? வாய்மையால் வரும். வாய்மை என்ன? நீ எதை நினைக்கிறியோ அதை பேசணும், எப்படி பேசுறியோ அப்படி வாழ்க்கையில் நடக்கணும். இதுக்கு என்ன பேர்? மனம் மொழி மெய்கள். மனம் நினைக்கிறது, மொழி இது மனம் மொழி மெய்னா உடம்பு. ஸோ எதை நினைக்கிறியோ அதை பேசணும், அதே மாதிரி நீ நடந்து காட்டணும். இந்த வாசா மகோச்சரம்னு பேர் இருக்கு. அந்த நிலை தான் ரொம்ப பெரிய நிலை. இந்த இன்டர்னல் பியூரிட்டி புறந்தூய்மை நீரால் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். அப்போ வாய்மைன்றது என்ன? நம்ம பேசுகிற வாய் சொல்லுகிற எல்லாம் மெய் ஆகணும், அதுதான் வாய்மை. ஸோ இந்த வாய்மையில் கூட யாருக்கும் தீங்கு விளைவிக்காத விஷயங்களை பேசணும். இப்போது ஒரு ஆள் கத்தி தூக்கின்னு வர்றான், அவங்க முன்னால் அத்தனை வெட்டுறதுக்காக. நீ எந்த பக்கம் போனான்னு அவன் கேட்டாக்க இப்படி போனான்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அந்த கோவத்தில் அவன் வெட்டிவிடுவான். அதனால் நீ என்ன பண்ணணும்? நான் தியானத்தில் இருந்துட்டேங்கன்னும், இல்லை இந்த பக்கம் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லணும். அவனுக்கு ஒரு அரை மணி நேரத்தில் கோவம் தணிஞ்சிடும். அதனால் we have to use our common sense to know what is right, what is wrong. இப்போ என்ன சொல்கிறாங்க? புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின் அப்படின்னா, யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாத நன்மை வரும் என்று சொன்னால் அப்படின்னு. ஸோ யுவர் குட் நேச்சர் should not create something bad for the other person. இப்படி எல்லாத்துக்கும் எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது, ரூல்ஸ் இருக்குது. You have to use your common sense to weigh what should be your siddhantam at a given time. Okay. Question from Bhaskar. It is said that some elevated spirits like Yakshargal etc. keep roaming saying Tathastu, and at that time if we say something it happens. Is that true? Yes. 33 கோடி தேவர்கள் இருக்காங்க. அதில் ஒன்று ததாஸ்து தேவதைகள்னு பேர். நீங்கள்லாம் உங்கள் வீடுகளில் இந்த ஐயருங்கெல்லாம் மந்திரம் சொன்னபோது நிறைய பேர் கும்பலாக ஒரு மந்திரம் சொல்லுவாங்க. அங்கே இருக்கிற எல்லோரும் திருப்பியும் ததாஸ்து அப்படின்னாங்க, அப்படியே ஆகட்டும் அப்படின்னு அர்த்தம். ஸோ சாயந்தரம் இந்த ததாஸ்து தேவதைகள் எல்லாம் போயின்னு இருக்கும். சாயந்தரம் இல்லை, எப்பயும் சுற்றிக்கின்னு இருக்கும் அதுங்க. அதனால் நீ யாருக்காவது நீ நல்லா இரு அப்படின்னாலையும் அது ததாஸ்துன்னு சொல்லிட்டு போயிடும். உருப்பட மாட்டேன்னு யாரையாவது சொல்லிட்டாக்கா அதுக்கும் ததாஸ்து சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். அந்த ததாஸ்து தேவதைகளுக்கு வேலையே இதுதான், சேயிங் ஆமன் அப்படின்றான் இல்லையா கிறிஸ்டியானிட்டியில், ஆமன் அது மாதிரி. ஸோ அதனால் நாட் ஓன்லி ததாஸ்து தேவதைகள், நிறைய தேவதைகள் இருக்குது. 33 கோடி தேவர்களில் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்திரன், வருணன், வாயு, நிவிருத்தி, இந்த மாதிரியான தேவதைகள். அது கீழே நிறைய டிபார்ட்மெண்ட். 33 கோடினா பார்த்துக்கோ எவ்வளோ இருக்குன்னு. அதில் கந்தர்வர்கள்னு இருக்கிறாங்க, கிண்ணறர்கள், கிம்புருடர்கள், இந்த மாதிரி நிறைய அதில் கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்குது. இந்த கந்தர்வர்கள்ங்கிறவ யாருனாக்கா தேவலோகத்தில் மியூசிக் பார்ட்டி, நம்ம ஊரில் பார்பர்ஸ் எல்லாம் அந்த காலத்தில் வாசிப்பாங்க இல்லையா, நாதஸ்வர வித்வான்கள், அந்த மாதிரி அவங்க தான் கந்தர்வர்கள். அதில் இந்த டான்ஸ் ஆடுறவங்கெல்லாம் கூட உண்டு. ஸோ கிம்புருடர், கிண்ணறர், இந்த மாதிரி பல யக்ஷர்கள். அதில் ஒரு கிளாஸிஃபிகேஷன் யக்ஷர்கள்னு சொல்லக்கூடியது. அவங்கவுங்க வேலையை செஞ்சுன்னு இருக்காங்க. அதில் இந்த அசுர சந்த வேளான்னு ஒன்று இருக்குது. அசுரன்னா அசுரர்கள், சந்தன்னா கூடுகிற, அதனால தான் கிராமத்தில் இன்றைக்கி சந்தையா அப்படின்வாங்க. சந்த வேலை அப்படின்னா அந்த டைம். அதனால் அந்த அசுர சந்த வேலையில் ஒரு கன்னிப்பெண் போகிறேன்னு வச்சுக்கோ, அவங்க போயிட்டு இருப்பானுங்க. அவங்க என்ன பண்ணுவானுங்க, அந்த ஆளுங்க அந்த பொண்ணு உடம்புக்குள்ளே வந்துடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கன்னி பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம். அதனால் இந்த உடம்புக்குள்ளே வந்துட்டு இந்த பொண்ணுக்கு தெரியாது தன் உடம்புக்குள்ளே வந்திருக்காங்கன்ட்டு அவன் செக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். இந்த பொண்ணுக்கு எல்லா ஃபீலிங்கும் இருக்கும், ஆனால் யார் பண்ணுறாங்கன்னு கடைசி வரைக்கும் தெரியவே தெரியாது. இந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால தான் அந்த காலத்தில் இந்த கன்னிப்பெண்களெல்லாம் நீங்கள் கண்ட நேரத்தில் வெளியே போகாதீங்க, எதையும் மெரிக்காதீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அதனால் நம்ம பெரியவங்க எதெல்லாம் சொன்னாங்களோ எல்லாம் மேலே யார் சேவனைகள் அன்றவிந்த அடங்கிய கொள்கை சான்ற எல்லாம் உண்மை தான். ஸோ யூ கேன் பிளைண்ட்லி பிலீவ் வாட் தே டாட் யூ, எல்லாம் உண்மை தான்.
எல்லாமே இருக்குது, இல்லைன்னு சொல்லவே முடியாது. நிறைய தேவதைகள்லாம் இருக்குது, எல்லா இடத்துலையும் எல்லா விதமான தேவதைகளும் இருக்குது. அண்டு உங்களால் இன்னும் அதெல்லாம் பார்க்குற டைம் உங்களுக்கு வரல. நாங்கள் டெய்லி பார்க்குறோம். நான் வந்து ராத்திரியில் ஒரு 10:30 11 மணிலேருந்து ஒரு 12 12:30 வரைக்கும் இந்த ஏரியாவில் யாரெல்லாம் அலைஞ்சின்னுக்கிறாங்களோ ஆத்மாக்கள், இன்னும் முக்தி கிடைக்காம தேவசம் பண்ணாமல் காரியம் பண்ணாமல் அவங்கெல்லாம் வந்து என் ரூமில் உட்காந்து அழுதுக்குன்னு இருப்பாங்க. ஏன்னா என் ரூமில் வர்றபோது அவங்களுக்கு ஒரு அமைதி கிடைக்குது. ஒரு அந்த இரிட்டேட்டட் இந்த நெருப்பு மாதிரி தேய்க்கிங்களா, அது போக ஒரு மாதிரி ஃபீலிங் இருக்கும். கோடை இலைப்பாட்டி கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவே தருநீல மாதிரி. வெடிகால 4 மணி 3:30 5 அந்த நேரத்தில் தேவர்கள்லாம் வராங்க. அவங்கெல்லாம் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அது அதுக்கு ஒரு டியூட்டிக்குது. என் ரூமில் 2 ஃபேன் இருக்குதுன்னு வை, இந்த ஃபேரிஸும் சொல்லுவாங்க. எல்லாம் தவுளுண்டு குழந்தைங்கள மாதிரி இருக்கும், ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இந்த ஃபேன் ரெக்க மேலெல்லாம் ஏறி உக்காந்து விளையாட்டின்னு. ஸோ விதவிதமான தெய்வ சக்திகள் இருக்கின்றன. நம்மளை ஒன்றும் பண்ணாது, அது பாட்டுக்கு வந்து ஜாலியாக அட்ராக்சிட்டு விளையாடிட்டு போயிட்டே இருக்கும். அதனால் எல்லாமே உண்மை தான். நெகட்டிவ் எனர்ஜிஸும் உண்மை தான், பாசிட்டிவ் எனர்ஜிஸும் உண்மை தான். அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. மேக்ஸிமம் அது வந்து உன் கையை பிடிச்சி இப்படி கெட்டியாக கையை பிடிச்சிக்கும். எதிரில் யாரும் இருக்க மாட்டாங்க, ஆனால் அந்த ஃபீல் உனக்கு இருக்கும். அது உன்னை பிடிச்சுன்னு இருக்குங்கிற மாதிரி ஃபீல் உனக்கு இருக்கும். ரெண்டாவது, அவங்களுக்கு வந்து இப்போது நான் படுத்துன்னு இருக்க பெட்டுக்கு பக்கத்தில் ஒரு சோஃபா இருக்குது. ஸோ சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த சோஃபாவில் வந்து இப்படி ருத்ராட்ச மாலையை வச்சுக்கிட்டு இப்படியே உட்காந்துக்கினே இருப்பாங்க. ஆனால் சோஃபா மேலே நிஜமாக இருக்க மாட்டாங்க, 2 காலும் சப்பளங்கால் போட்டுட்டு இப்படி உட்காந்து இருப்பாங்க. இன்னும் சில நேரத்தில் என் பெட்டுக்கு பேர்லலாம் காற்றுலேயே படுத்துக்கின்னு இருப்பாங்க, காற்றுல படுத்துன்னு இருப்பாங்க. இந்த மாதிரி பலவிதமான தரிசனங்கள் இந்த மாதிரி தெய்வ சக்திகளுக்கெல்லாம் இருக்குது. தே டோன்ட் டிஸ்டர்ப் யூ. அண்டு இந்த ஏரியாவில் யார் அந்த அளவுக்கு இருக்காங்களோ, ஒரு ஹோலி பர்சன், ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன், அவங்கள வந்து அவங்க பார்க்குறாங்க. இது ரொட்டீனாக நடக்கிற விஷயந்தான். காசிக்கு போனேன், அங்கேயும் காட்சிகள் கிடைக்கிது. அயோத்திக்கு போனேன், அங்கேயும் காட்சிகள்லாம் கிடைக்கிது. மாதிரி எங்கே போனாலும் கிடைக்கும். இந்த இடம் அந்த இடம்லாம் ஒன்றும் கிடையாது. நாங்கள் எங்கே இருக்கிறோமோ அந்த இடத்துல அவங்க வர்றாங்க. 2 விதமான ஆட்களும் வருவாங்க. பட்டு தே ஆர் கம்மிங் ஃபார் தேர் பீஸ் அண்ட் பிளெஸ்ஸிங்ஸ் அண்டு நாட் டு டிஸ்டர்ப் யூ. நீங்களாக தான் அவங்கள பார்த்து பயப்படக்கூடாது. உங்கள்கிட்டலாம் வரமாட்டாங்க, கவலைப்படாது. பூரண சந்திரனோ உன்முகம் பூவிலே தாமரையோ, பூரண சந்திரனோ உன்முகம் பூவிலே தாமரையோ, காரணம் என்ன ஓடி உன்னில் ஆடும் தோரணம் நானானேன், வாரணனை தந்தாய் பரிபூரணி சங்கரியே, நாரணன் சோதரியே நலங்கள் தந்திடும் நாயகியே, பூரண சந்திரனோ உன்முகம் பூவிலே தாமரையோ. வார்த்தைகள் நான் அறியேன் அம்மா உன்னை வர்ணனை செய்திடவே, பார்த்த கண் பார்த்தபடி பித்தானேன் பாவையை உன் அழகில். அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம், ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம், இத்தனை துயர்கள் எல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம், ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்.